வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது இன்னைக்கு காலையில் ஒரு நியூஸ் வந்து ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா அளவிலே ஏன் உலக அளவிலே இந்த மாதிரி ஒரு முதல்வர் வந்து கிடச்சிருக்கவே மாட்டாங்க. அப்படி என்னப்பா அப்படின்னா, இனிமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா உடனே டைரெக்டாக நீங்கள் வந்து முதல்வருக்கு ஃபோன் அடித்து பேசிடலாம். ஃபோன் அடித்து பேசலன்னு சொல்ல, முதல்வரை நீங்கள் நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அப்படி நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். நானே என்ன அசியூம் பண்ணிட்டேன்னா, ஒருவேளை ஏதாவது ஃபோன் நம்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க வந்து இந்த சிஎம் ஹெல்ப் லைன் அப்படின்னு ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பாவீங்களா, இதுதான் உலக அளவில் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக ஒருத்தவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு உருட்டுறதுக்கு ஒரு அளவே இல்லையா? உருட்டுறதுக்குனே ஒரு கழகத்தை உருவாக்கி இருக்கீங்களா அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தை பார்த்தா கேட்கணும். பேசாமல் தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பேரை தமிழக உருட்டு கழகம் அப்படின்னு மாற்றிட்டா அப்படியே சரியாக பொருத்தமாக இருக்கும். இந்த ஒரு படத்தில் சிவகார்த்திகேயனை பார்த்து அந்த ஹீரோயின் சொல்லுவாங்கள்ல, எங்கே அந்த கண்ணாடி கொஞ்சம் மாட்டினோட சொல்லுவாங்க, மாடு மேய்ப்பதற்கான 10 பொருத்தங்கள் சரியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு பொய் சொல்வதற்குனே அளவெடுத்து செய்த கட்சி அப்படின்னு சொல்லலாம் போல இருக்கு. அந்த மாதிரி வெறும் பொய் செய்தியா இவங்க ஏதோ எலெக்ஷன் வருது பிரச்சாரத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஜெயிச்சு முதல்வரான பிறகும் வந்து இவங்க அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இவங்க சொன்னாங்கல்ல, இந்த தமிழ்நாடு சிஎம் ஹெல்ப் லைன் அப்படின்றது இவங்க தான் முத கொண்டு வந்தாங்களா அப்படின்னு பார்த்தா ஒன்றும் இல்லை. நான் சொல்றது நீங்க நம்பலனா போய் கூகுளில் போய் நீங்க தேடி பாருங்க, அது என்ன சொல்லுது அப்படின்னு தெரியும். இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கு. ஃபோனில் போய் நீங்கள் கேட்டு பாருங்க, கூகுள் கிட்ட கேட்டு பாருங்க, இதுதான் முதல்ல விஜய் என்ன பண்ணுறாரா அப்படின்னு கேட்டால் அதுவே காரி துப்பு. இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியா அளவிலே உங்கள் அண்ணன் முத இதை பண்ணலை. ஏற்கனவே பல மாநிலங்களில் இதை பண்ணியிருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாட்டில் 2021 மே மாதம் முதலமைச்சராக ஆன உடனே 1100 அப்படின்ற ஹெல்ப் லைன் நம்பரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது தமிழ்நாட்டில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாள் முதல்வரான மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். அதாவது மக்களுடைய குறை தீர்ப்பு மையத்தை 2021 ஆட்சிக்கு வந்தவுடன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பெரிய அளவில் வந்து நவீனமயமாக்குறாரு. அதாவது முதல்வரின் முகவரி அப்படின்ட்டு உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படின்ட்டு இந்த மாதிரி 1100 அப்படின்ற ஒரு நம்பரை கொடுத்து அது ஹெல்ப் லைன் மாதிரி நீங்கள் வந்து நேரடியாக முதல்வருக்கு வந்து நீங்கள் உங்களுடைய கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு சிஎம் ஹெல்ப் லைன் போர்ட்டல் மூலமாக இவர் உருவாக்கினார். அதே மாதிரி நிறைய நேரம் என்ன பண்ணுவார்னா, நேரடியாக போய் ஆய்வும் பண்ணியிருக்காரு. பொதுமக்களுக்கு ஃபோன் செய்து கால்களை தானே அட்டன் செஞ்சு பேசியும் இருக்காரு அப்படின்னு நான் சொல்லலை, கூகுள் சொல்லுது. சரி, இது வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த இது இருக்கா அப்படின்னு கேட்டால் இதுதான் இல்லை. இது ஏற்கனவே பல மாநிலங்களில் இருக்கக்கூடிய ஒன்று தான். அதாவது மத்திய பிரதேசத்தில் சிஎம் ஹெல்ப் லைன் அப்படின்னு சொல்லி 181, இப்போ நம்ம ஊர்லலாம் 108 இருக்குல்ல, அது மாதிரி 181 அப்படின்னு ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இதோடைய ரீசன்ட் அப்டேட்டட் ஆப் வந்து ஜனவரி 2026 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி இமாச்சல் பிரதேசில் முக்கிய மந்திரி சேவை சங்கல்ப் அப்படின்னு இதே 1100 அப்படின்ற நம்பரில் ஆப் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஜன் சுன்வாய், அதாவது சமாதான் போர்ட்டல் அண்ட் ஆப் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. மேகாலயாவில் சிஎம் கனெக்ட் அப்படின்ற பேரில் இந்த செயலி இருக்கு. இதே மாதிரி டெல்லியில் சிஎம் ஜன் சுன்வாய் அப்படின்ற பேரில் இருக்கு. சரி, இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு பேரில் இது ஏற்கனவே இயங்கி கொண்டிருக்கு. தமிழ்நாட்டில் ஏற்கனவே சிஎம் ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இது ஏற்கனவே பண்ண ஒரு விஷயத்தை தான் வழக்கம் போல அண்ணன் வந்து லேபிள் அடித்திருக்கிறார். லேபிள் அடிக்கிறதே ஒரு வேலையாக தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. அதாவது எந்த அளவுக்கு இவங்க வந்து ஒரு உருட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக ராஜ்மோகன் இருக்கார் இல்லையா, அமைச்சர் ராஜ்மோகன், அவர் வந்து என்ன சொன்னார்னா, நாங்கெல்லாம் பாருங்க வாடகை கொடுக்கறக்கே கஷ்டப்படுற ஆளுங்க அப்படின்ற மாதிரி ஒரு உருட்டுனார்ல. அதாவது இந்த உருட்டு வந்து வெளியே இருந்து பண்ணா பரவாயில்ல, அந்த கட்சியோட எம்எல்ஏக்களே பல பொய்களை வந்து அளந்து விடுறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஒன்றும் இல்லை, ராஜ்மோகன் வந்து நேற்று புருடா விட்டார் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து முதலமைச்சரோட பையன் துணை முதலமைச்சர் ஆகும்போது டிரைவர் வந்து எம்எல்ஏவா ஆகக்கூடாதா, அப்படி ஆகக்கூடாதுன்னு திமுக சார்பாக யாராவது சொன்னாங்களா? இல்லை முதலமைச்சரோ இல்லை துணை முதலமைச்சரோ இல்லை அந்த கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கவங்க யாராவது சொன்னாங்களா? நீங்களே ஏன் வந்து இதை வந்து திமுக மேலே சாயம் பூசுறீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வருது. ரெண்டாவது, இவரே ஒரு அளந்து விட்டாரு பெருசா. என்னன்னா, நான் வீட்டு வாடகை கூட கட்டுறதுக்கு கஷ்டப்படுறேன், எப்படி சொந்த வீடு வச்சுக்கிட்டே வீட்டு வாடகை கூட கட்டுறதுக்கு கஷ்டப்படுறேன், நான் வந்து எம்எல்ஏ ஆகியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. இப்போ அவரே வசமாக சிக்கிக்கிட்டார். இப்போ அவங்க வந்து இந்த அஃபிடவிட், அவருடைய தேர்தல் அஃபிடவிட் இருக்குல்ல, இந்த பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணுவாங்களே, அப்போ அதில் தன்னுடைய சொத்து மதிப்பு மட்டும் 2 கோடி மற்றும்
23 லட்சம் ஆண்டு வருமானம் தனக்கு இருக்குது. வருஷத்துக்கு 23 லட்சம் சம்பாதிக்கிறாரு. சொத்து மதிப்பு 2 கோடி இருக்கு. 1.10 லட்சம் அக்கௌண்ட்ல இருக்கு. ஃபிகோ கார், ஃபோர்டு ஃபிகோ கார் இருக்கு. இதே மாதிரி 1200 ஸ்கொயர் ஃபீட்டு சொந்தமா மதுராந்தகத்தில் இடம் இருக்கு. 50 சவரன் நகை இருக்கு. இன்னைக்கு நகை விற்கிற ரேட்டுக்கு 50 சவரன் நகை இருக்கு. 2 கிலோ வெள்ளி வச்சிருக்காரு. விருங்கம்பாக்கத்தை சொந்த வீடு வச்சிருக்காரு. ஆனா நம்மளாம் நம்பணும், அவர் வீட்டு வாடகை கட்டவே வந்து கஷ்டப்படுற ஒருத்தர் அப்படின்னு நம்ம வந்து நம்பணும். எப்படி இப்படி கூசாம பொய்யை வந்து அளந்து விடுறீங்க அப்படின்றதா எங்களுக்கு தெரியல. ரெண்டாவது, இப்ப இன்னொரு கேள்வி நான் வந்து வச்சிருக்கேன். காலையில என்ன இன்னொரு நியூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சியில இருக்கக்கூடிய நலத்திட்டங்கள் தொடரணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகளும் சொல்லுச்சு, விசிகாவும் சொல்லுச்சு. இந்த மாதிரி எல்லா கட்சி தலைவர்களும் சொன்னாங்க. எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி அவர்களும் சட்டமன்றத்தில் சொன்னாரு. இப்படி பல பேர் வலியுறுத்தினாங்க. விஜய் அவர்களும், சிஎம் சார் அவர்களும் இந்த மாதிரி சட்டமன்றத்தில் தொடரும் சொன்னாங்க. அது மாதிரி இவ்வளோ பேர் வலியுறுத்ததுனால ஃபர்ஸ்ட் நான் முதல்வன் திட்டத்தில் கொடுக்கக்கூடிய ஏற்கனவே திமுக அரசால் வழங்கப்பட்டிருந்த 1000 ரூபாய் வந்து இவர் கொடுத்திருக்காரு. இப்போ அதன் தொடர்ச்சியாக கலைஞர் பெண்கள் உரிமை தொகை இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து இவர் கொடுத்துருக்காரு. இல்லை கொடுக்கறத சும்மா கொடுத்துருக்கலாம். இது கஜானால காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, நான் வந்து ஆலோசனை பண்ணணும், செக் பண்ணணும், நிதிநிலை அறிக்கை பார்க்கணும் அப்படின்னு நான் அளந்து விட்டுட்டு எல்லாரும் எதிர்ப்பு தெரிவித்து இந்த 1000 ரூபாய் எதிர்பார்த்து எங்கள் வீட்டில் ஆள் காத்துட்டு இருக்கு. அவங்க தாவேக்காவை சார்ந்தவனே சொன்னாங்க, என்ன எப்படின்னா அந்த 1000 ரூபாய் போட்டுருனா, இல்லைன்னா எங்கள் அம்மா என்ன அடிச்சு பொழுதுருனா, ஓட விட்டுருனா, கொலை பண்ணிடுவாங்கன்னா டிவிகேக்காரங்களே கதை ஆரம்பிச்சிட்டாங்க. முன்ன இது சொல்லி தான் நான் ஓட்டு வாங்கினோன்னா 2500 ரூபாய் எங்கள் அண்ணா போடுவார், உள்ளதுலேயே அண்ணன் தான் ஐயா கோட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கினேன். இப்போ நீங்கள் இல்லைன்னு சொன்னீங்கன்னா என்னை அடித்து பொழந்துருவாங்க, தயவுசெய்து காசை போட்டு விட்றேன் அப்படின்னு தாவேக்காவை சார்ந்தவர்களே வந்து கதற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி கதற ஆரம்பித்ததின் விளைவு அந்த 1000 ரூபாய் வந்து வரவு வைக்கப்பட்டிருக்கு. அந்த வரவும் இன்னும் பல பேர்களின் கணக்கில் வரலை அப்படின்னு கம்ப்ளைண்ட்டும் ஆயிருக்கு. இப்போ என் கேள்வி ஒன்றே ஒன்று தான். அந்த திமுகவுடைய ஆட்சி காலத்தில் இவங்க ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்கள் இத்தனை வருஷம் கழிச்சு தானே வந்து நீங்கள் இந்த உரிமையை கொடுத்தீங்க, இந்த 5000 ரூபாய் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்களா, ரைட்டு, அதே மாதிரி நீங்கள் கொடுக்க தவறிய அந்த காசுகளையும் சேர்த்து கொடுங்க அப்படின்னு இவங்க வந்து ஒரு அலிகேஷனை வந்து வச்சாங்க இல்லையா டிஎம்கே மேலே. இப்போ அதே தான் நான் டிவிகே கிட்ட கேட்குறேன். சரி, இப்போ நீங்கள் 1000 ரூபாய் போயிட்டீங்க இந்த மாதத்துக்கான, இந்த மாதம் நியாயமாக டிவிகே சார்பாக நீங்கள் ஏதோ ஒரு கதை விட்டீங்களா, ஏதோ ஒரு பேர் வச்சிங்களா, அந்த பேர் படி 2500 ரூபா போடணும். 1000 ரூபாய் நீங்கள் உங்கள் இதை போட்டதாகவே வச்சுப்போம். அப்போ அந்த 1500 அடுத்த மாதம் கொடுக்க வேண்டிய 2500 4000 ரூபாய் நீங்கள் போட்டுருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இப்போ நாங்கள் இல்லை எனக்கு டைம் எடுக்கிற அவகாசம் வேணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஒரு வருஷம் நீங்கள் அவகாசம் எடுங்க. இப்போ நீங்கள் அந்த இது அலிகேஷன் வச்சிங்களே, அந்த போடாத பீரியடோட காசை இப்போ நீங்கள் போடுங்க அப்படின்னு ஒரு அலிகேஷன் வச்சிங்களே, இப்போ அதே அலிகேஷனை உங்களுக்கு நாங்கள் வைக்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, 30,000 போடுங்க. ஒரு வருஷம் டைம் எடுத்துக்கோங்க. ஒரே அமௌண்ட்டாக 30,000 ரூபாய் ஒவ்வொரு பெண்களுடைய அக்கௌண்ட்லேயும் நீங்கள் வந்து போடுவீங்களா? இந்த ஒரு வருஷமாக நீங்கள் போடாமல் விட்டுட்டு அப்போ போடுவீங்களா? இல்லை நீங்கள் 6 மாதம் கழிச்சு போடுறதா இருந்தாலும் அந்த 6 மாதம் பணத்தையும் ஒத்துமொத்தமாக போடுவீங்களா அப்படின்ற கேள்வியை இந்த நேரத்தில் வந்து சிஎம் சார் விஜய் அவர்களுக்கு நாங்கள் வந்து வைக்கிறோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெரியம்மா வந்து ஐயையோ எங்கள் அண்ணா ஆட்சி பொறுப்பு ஏற்றுக்கிட்ட உடனே பார்த்தீங்களா இந்த மாதிரி டாஸ்மார்க் எல்லாம் மூடிட்டாங்க. இப்போ இவர் வந்து 3 பாயிண்ட்டை முக்கியமாக வச்சு தான் ஆட்சிக்கே வந்தார். என்னென்னது, பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மதுவை வந்து ஒழிக்க போகிற சட்டம் ஒழுங்கு சீராக வச்சுக்க போகிறேன் அப்படின்னு தான் அவர் சொன்னார். இப்போ இவர் ஆட்சிக்கு வந்த உடனே 700 கடை மூட போகிறேன்னாங்க. அது ஏற்கனவே இந்த மாதிரி டிஎம்கே பீரியடில் 500 கடைகள் வந்து மூடப்பட்டிருக்கு. ஸோ இதுவும் புதுசு கிடையாது, அவங்கள மாதிரி தான் இவரும் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ இவங்க அதில் ஒரு பெரியம்மா, ஒரு வயதான பெண்மணி என்ன பண்ணுறாங்கன்னா பாருங்கள், ஆட்சிக்கு வந்த உடனே 40 வருஷமாக அடைக்க முடியாத இந்த டாஸ்மாக் கடையை விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 4 நாளில் அடைச்சிட்டாரு அப்படின்ற மாதிரி பண்ணாங்க. உண்மை, அதுக்கப்புறம் எல்லாரும் ஓயாமல் அந்த கடைக்கு எடுத்து போய் போட்டோ பிடிச்சி போட்டாங்க. இல்லை, கடை திறந்துதான் இருக்கு, எப்படி திறந்து இருக்க கடைக்கு இந்த அம்மா மூடி இருக்குன்ற இது பண்ணுறாங்க அப்படின்னு போய் பார்த்தா அந்த அம்மா 9 மணிக்கெல்லாம் அந்த கடையாண்ட போய் ஃபோட்டோ எடுத்து போட்டுருக்கு. இப்போ இந்த மாதிரியே நீங்கள் டாஸ்மார்க் எல்லாம் மூடணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க எல்லா டாஸ்மார்க்கையும் மூடிடலாம். 9 மணிக்கு போங்க, டிவிக்கு சார்பாக இருக்க இந்த மாதிரியான இன்ஃப்ளூயன்சர் எல்லாரும் 9 மணிக்கு டாஸ்மார்க் போய் பாருங்க, எங்கள் அண்ணன் கடையை அடைச்சிட்டாரு, எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே பாருங்க கடையை மூடிட்டாங்க அப்படின்னு பொய்யாக ஒரு தகவலை பரப்பலாம். நான்
சுதாரிச்சிருக்கணும். இப்படி ஒரு பொய்யான செய்தி சொல்லுது, இந்த அம்மா யாரு அப்படின்னு தேடி பார்த்தா அந்த அம்மா ஏற்கனவே ஒரு யூடியூப் சேனல் வச்சு ரன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. அப்படி ஒரு யூடியூபர் இன்ஃப்ளூயன்சரை வச்சு வயசான அம்மா வச்சு இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துருக்கீங்களே, இது உங்களுக்கு தேவையா? இதோ இப்போதான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, இனி படிப்படியாக எங்கள் அண்ணன் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்களே, படிப்படியாக இனி மதுவிலக்கு கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எங்கள் அண்ணன் படிப்படியாக செய்வாருன்னு சொல்லுங்க, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மூடாத ஒரு கடையை மூடினதா எதுக்கு இந்த தேவையில்லாத விளம்பரம்? அதாவது இந்த கரகாட்டக்கார படத்தில் சொல்லுவாங்களே, எதுக்குடா விளம்பரம், நீ வாங்குற 5-10க்கு இந்த விளம்பரம் வேறுமா? இந்த சினிமாக்காரங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க, எதுவுமே கிடைக்கலன்னா பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, அதுவும் 30 வயசுக்கு மேலே போங்கடானா போக மாட்டாங்க. ஏன்னா உலகத்தில் நீங்கள் மட்டும் தான் பிறந்தீங்களா, நாங்களாம் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்பார்ல, அந்த மாதிரி தான் இன்னைக்கு டிவிக்காவோட நிலைமை இருக்கு. அதாவது ஏதோ ஒரு பொய் செய்தி, ஏற்கனவே டிஎம்கே பீரியட்ல பண்ணதெல்லாம் இவங்க பீரியட்ல பண்ணது. இப்போ அந்த ஆட்சியில் 5000 கஞ்சா வந்து பிடிச்சி கொளுத்துனாங்கன்னா அது எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்தோடனே இது பண்ணது, கொளுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு பொய் கதை பரப்புறது. அதே மாதிரி இந்த மாதிரி ஆன்டி ட்ரக், நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரக் எல்லாம் இது பண்ணீங்கன்னா விற்றீங்கன்னா உங்களுடைய சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படும், அதே மாதிரி குண்டர் சட்ட பாயும் அப்படின்னு இவங்க இதை புதுசாக கொண்டு வர மாதிரி. அது ஏற்கனவே திமுக பீரியட்ல வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து இல்லீகலாக கள்ளச்சாராயமோ இல்லை வேற ஏதாவது போதைப் பொருட்களோ விற்பனை செய்தால் உங்கள் மீது குண்டர் சட்டம் பாயும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி இப்போ இவங்க சொல்கிறாங்களே 21 வயசு கீழே இருக்கவங்களுக்கு வந்து மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு, இதுவும் ஏற்கனவே டிஎம்கே பீரியட்ல சொல்லியாச்சு. ஸோ இந்த மாதிரி ஏற்கனவே திமுக பீரியட்ல பண்ண எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அண்ணன் வந்து பண்ணாரு, எங்கள் அண்ணன் வந்து பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு லேபிள் ஒட்டிட்டு இருக்காங்க தாவேகா அரசு. பொறுமையாக இருங்க, எங்கள் அண்ணன் பண்ணுவார், இந்த டைலாக் வேணால் பேசுங்க, பொறுமையாக இருங்க, எங்கள் அண்ணன் இப்போ தான் ஆட்சிக்கு வந்திருக்காரு, இனிமே படிப்படியாக பண்ணுவாருன்னு அப்படி கூட சொல்லாமல் இல்லை இது எங்கள் அண்ணன் தான் பண்ணாருன்னு அடித்து பேசுறதுக்கு பார்த்தீங்களா, இந்த அறியாமையை தான் டிவிகேவில் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, இன்னைக்கு ஆதவர்ஜனா பரபரப்பாக பேட்டி கொடுத்துருக்காரு. நீ போய் உங்கள் அப்பாவுக்கு பதில் சொல்ல வேண்டியதானே, மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை அப்படின்னு பேசியிருக்காரு. ரைட்டு, இவங்க மன்னர் பரம்பரை வாரிசு அரசியல். ராகுல் காந்தி யாரு? உங்கள் அண்ணன் கூப்பிட்டு பக்கத்தில் நிற்க வச்சு ஃபோட்டோலாம் எடுத்து பதவி ஏற்றுக்கிட்டப்போ அண்ணன் வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி மேடை ஏற்றி அசிங்கப்படுத்திங்க பார்த்தீங்களா, உங்கள் எம்எல்ஏக்கள் ஒருத்தர் கூட கை கொடுக்காம அசிங்கப்படுத்திங்க பார்த்தீங்களா, அந்த ராகுல் காந்தி அவர்கள் யார்? அவருக்கும் வாரிசு அரசுக்கும் தொடர்பே இல்லையா? நேரு மாமா அவர்கள், இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள், அதுக்கப்புறம் ராஜீவ் காந்தி அவர்கள், அம்மையார் சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், இப்போ ராகுல் காந்தி அவர்கள், இப்படின்னு குடும்பமாக அவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்கல்ல. இந்த வாரிசு அரசியல் மட்டும் அண்ணனுக்கு தெரியல, அது ஆதவர்ஜனாவுக்கு தெரியல. ஆனால் இங்கே வந்து திமுக மாட்டது. ஒரு கட்சியில் வாரிசு அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னா அது அந்த கட்சியோட தனிப்பட்ட முறையான பிரச்சனை. அதாவது எதுவுமே இல்லை, அந்த கட்சிக்கும் உதயநிதி அவர்களுக்கும் தொடர்பே இல்லை, சும்மானா அவர் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய மகன், அதனால அவரை தூக்கிட்டு வந்து உட்கார வச்சாங்க. எப்படி உங்கள் விஜய் அண்ணன் வந்து தன்னுடைய பர்சனல் ஜோசியரை வந்து கூட்டிகிட்டு வந்து முதலமைச்சருடைய சிறப்பு அதிகாரியை உட்கார வச்சாரு பாருங்க, அந்த மாதிரியே உதயநிதியை உட்கார வச்சாங்க. உதயநிதி அவர்கள் மக்கள் பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் ஒரு எம்எல்ஏ, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, இவங்க எல்லாம் தேர்ந்தெடுத்து அவரை வந்து உட்கார வச்சிருக்காங்க துணை முதல்வரா. இதை கட்சியில் மறுப்பு இருந்தால் அந்த கட்சியோட பிரச்சனை. எப்படி இப்போ அதிமுக அடிச்சுக்கிறாங்க பார்த்தீங்களா, இபிஎஸ் கிடையாது, நாங்கள் கிடையாது, இவங்க கிடையாது, அவங்க தான், கடைசியில் கட்சியோட பதவியெல்லாம் பிடுங்கின உடனே பழையபடி இபிஎஸ் கிட்டே போய் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னு அவங்க ஒரு பழைய இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டையை இங்கே வேலுமணி அவர்கள் கொண்டு வர பார்த்தாரு. ஆனால் இபிஎஸ் அவர்கள் யாரு, பதவினா அவர் எதுக்கோ துணிஞ்சு இறங்குவார், அவர்கிட்ட மோதனால இப்போ பழையபடி பதவியெல்லாம் பிடிக்கிட்டார். நீ வா அப்படின்னு பதவியெல்லாம் பிடுங்கின உடனே அடுத்து இவர் நம்ம எம்எல்ஏ பதவியும் பிடிங்கிடுவார், அதனால போய் சரண்டர் ஆகிடுவோம் அப்படின்ட்டு எஸ்பு வேலுமணி அவர்கள் இன்னைக்கு சமாதான உடன்படிக்கை மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போயிட்டு இருக்காரு. எங்களுக்கு அண்ணன் தான், ஆனால் வெளியே அமைச்சர்லாம் உள்ளே சேர்த்துக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அவர் போயிட்டார் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரியான வேலை தான் அந்தந்த கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அது உங்களுக்கு என்ன பிரச்சனை? உதயநிதி அவர்கள் துணை முதல்வர், எதிர்கட்சி ஆகிறாரு, இதெல்லாம் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன இதுலேருந்து ஒரே ஒரு விஷயம் புரியுது அப்படின்னா, விஜய் அவர்கள் வந்து சட்டமன்றத்தில் பேசலை. அதாவது ஒரு சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் வந்து கேள்வி கேட்டால் அதற்கு அந்த குறிப்பிட்ட நபர் யாரை கேள்வி கேட்குறாங்களோ அவர்
அவர் வந்து பதில் சொல்லணும். ஆனால் அந்த இடத்துல கூட விஜய் அவர்கள் வந்து பேப்பர் எடுத்து வச்சு ஒரு கட்சியாக பேரை சொல்லி இவங்களாம் எனக்கு ஆதரவு கொடுத்தாங்க. அவர் என்ன மனநிலையில் வந்திருப்பார்னா, இந்த கேள்வி தான் அது கேட்பாங்க, தோராயமாக இப்படி தான் நடக்கும், இதுக்கு நீங்கள் இப்படி பதில் சொன்னால் போதும் அப்படின்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு வந்திருக்காரு. அதையும் அவர் படிச்சுட்டு அது வரையும் அமைதியாக இருந்துட்டு வீட்டுக்கு போய் தன்னுடைய அந்த இவங்க சொல்லுவாங்களா அட்மின், நான் பண்ணல, என் அட்மிட் தான் பண்ணாங்க அப்படின்னு, அது மாதிரி அட்மினை வச்சு இவர் வந்து போட்டதை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, மாநகரம் படம் நினைக்கிறேன், மாநகராட்சின்னு நினைக்கிறேன், இவர் சுந்தர் சியும் வடிவேலும் நடிச்சிருப்பாங்க. அந்த படத்தில் வடிவேல் வந்து சொல்ல, டே உனக்கு தைரியம் இருந்தால் இன்னைக்கு நான் லீவாக இருந்துக்கணும், ஏன் இன்னைக்கு லீவ் போடு, நீ தைரியம் தான் என் தெருவுக்கு வந்து வடிடா, டே உன் தெருவுக்கு வந்துட்டேன்டா, நீ தைரியம் தான் என் வீட்டுக்கு வந்து அடிடா, டே உன் வீட்டுக்கே வந்துட்டேன்டா அப்படின்னோடனே, தெய்வமே இதுக்கு மேலே எனக்கு போடுறதுக்கு இடம் இல்லை, என்னை இதுக்கு மேலே அடிக்காத அப்படின்னு சொல்லி பேசுவாங்களே, அந்த மாதிரி ஆகிப்போச்சு விஜய் அவர்கள். சட்டமன்றத்தில் வந்து அடித்தா, நான் சட்டமன்றத்துலேருந்து வீட்டுக்கு போய் அட்மின், இதில் ஒருத்தவங்க இன்னொரு வீடியோ வந்து வைரல் ஆக்கி விட்டுட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரே ஒரு ஆங்கர் கிட்ட வந்து சொல்லுவார், எனக்கு இந்த சோசியல் மீடியா இதெல்லாம் ஹேண்டில் பண்ண தெரியாது, அதனால என்ன அட்மினை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி அட்மின் மேடைக்கு வந்தோடனே இப்படி ஒரு ட்விட்டு போட்டு விடுங்க அப்படின்னு. ஸோ அப்போ அட்மினை வச்சு இவர் வந்து இந்த போஸ்ட் கூட அட்மினை வச்சு போடுறாங்க. இந்த வீட்டுக்கே போய் சுந்தர்சி அடிக்கிற மாதிரி இவர் அட்மினை வச்சு நியூஸ் போட்டோடனே அவரும் உதயநிதி அவர்களும் அதுக்கும் பதில் போஸ்ட் அப்படின்னு ஃபைட் அப்படி போச்சு. ஆனால் உதயநிதி அவர்கள் இவ்வளவு பேசியும் வந்து யாருமே ரிப்ளை பண்ணலாம். என்ன அர்த்தம், உன்னை ஒரு ஆளா மதிக்கல, உன்னை 10 பைசாக்கு மதிக்கல அப்படின்னு தான் அர்த்தம். ரெண்டாவது, இவங்க ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாமே சரியாயிடும், சீர் தூக்கி நிறுத்திடுவாங்க. இந்த தைடு விளம்பரம் வரும் பார்த்தீங்களா, இப்படி சரக்குன்னு போனோடனே அந்த இடம் ஒயிட் ஆகிடும். அதே மாதிரி சர்ஃப் எக்ஸல் வந்து கரைகளின் இறைசர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த கரைகளின் இறைசர் தான் நான் வந்தோடனே எல்லாமே சட்டம் ஒழுங்கு சீராயிடும்னா, இப்போ ஒரு 3 உதாரணம் இப்போதைக்கு நான் சொல்கிறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுக்கோட்டையில் அறந்தாங்கியில் துரைசாமிபுரம்ன்ற பகுதியில் பெரியசாமி அவர்களோட வீட்டில் 36 சவரன் 2 லட்சம் பணம், ஏதாவது நகை பணம் திருட்டு போயிருக்கு. சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கிறது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, பாரு ஒயின் ஷாப்லாம் இருக்குல்ல, இங்கெல்லாம் போய் நாங்களாம் தாவேக்கா, நாங்கள் தான் இனிமேல் பொறுப்பு, இனிமேல் எங்களுக்கு நீ மாமூல் கொடுத்தாகணும் அப்படின்னு டாஸ்மார்க் உள்ளே பூந்து அடிக்கிறாங்க. இன்னொரு வீடியோ என்ன ஆயிருக்குன்னா, இவர் அண்ணன் சொன்னார்ல, நான் 717 கடை மூட போகிறேன் அப்படின்னு. நான் கூட சொன்னேன் 9 மணிக்கே ஒரு பாட்டிமா போய் ஃபோட்டோ எடுத்து டாஸ்மார்க் மூடிச்சுன்னு சொன்னாங்க. இப்போ 9 மணி இந்த சிறப்பு 6 மணிக்கே, அதாவது அண்ணனுடைய மாற்றம் எப்படி இருப்பாருங்க, 6 மணிக்கே வந்து இல்லீகலாக சரக்கு கடையை திறந்து டாஸ்மார்க் கடந்து உள்ள குடிமகன்கள் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது வெளியே பார்க்கும்போது மூடனா மாதிரி இருக்கும். கவர்மெண்ட் பண்ணி சொல்லார்ல, நான் இப்படி பூசும்போது நீ அப்படி பூசணும், நான் அப்படி பூசும்போது நீ இப்படி பூசணும், ஆனா பூசினா மாதிரி இருக்கணும் அப்படின்னு வரல. அந்த மாதிரி நான் கடையை மூடுற மாதிரி மூடுவேன், நீங்க திருட்டு திறந்து உள்ள போய் உட்காந்து சரக்கடிங்க அப்படின்னு சட்ட ஒழுங்கை ரொம்ப சிறப்பாக கையாளுகிறார். அது இன்னொரு வேதனைக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, உண்மையிலே விஜய் அவர்கள் வந்த உடனே ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அது என்ன மாற்றம் அப்படின்னா, அது குடிமகன்கள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு அவங்க ஒரு கம்ப்ளைண்ட் என்னன்னா, அந்த ஆட்சியில் தான் 10 ரூபாய் பாட்டிலுக்கு வாங்குறாங்கன்னு சொல்லி விஜய் டான்ஸ் எல்லாம் ஆனார், பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்னு பார்த்தா இந்த ஆட்சியில் பாட்டிலுக்கு 20 ரூபா வாங்குறாங்க. நான் என்னத்தை சொல்ல, யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரியில்லையே அப்படின்னு. அதாவது இதில் ஒரு இன்ட்டு வேற என்னன்னா, முதல்வரை குறை சொல்லி தப்பு இல்லை, இதெல்லாம் டாஸ்மார்க் ஊழியர்கள் பண்ணுற தப்பு. இப்போ இதே அது திமுக ஆட்சியில் என்ன சொல்லிங்க, இதெல்லாம் வந்து சிஎம் சார் தான் காரணம், அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இவங்களுக்குன்னு வந்தோடனே இந்த முட்டு கொடுக்குறவங்க சொல்றாங்க, இதுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு, ஊழியர்கள் பண்ற தப்புக்கு முதலமைச்சர் என்ன பண்ணுவாரு, அந்த 10 ரூபாய் பாட்டிலுக்கு அதிகமாக வாங்கினது ஊழல், அதுக்கு அமைச்சர் தான் பொறுப்பேற்றுக்கணும், சிஎம் தான் பொறுப்பேற்றுக்கணும் நீங்க தானே சொன்னீங்க, விஜய் அவர்கள் தானே சொன்னாரு, இப்போதைய சிஎம் சார் விஜய் தானே சொன்னாரு. அப்போ அதே மாதிரி விஜய் அவர்கள் பொறுப்பு ஏற்றுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்லை, எங்க ஆட்சியில் 20 ரூபா வாங்குவோம், நீ என்னடா அவ யாரு, இந்த வீட்டுக்கு மருமக, அவ என்ன சொன்னா, சாப்பாடு இல்லைன்னு சொன்னாங்க. அவ இந்த வீட்டுக்கு மருமக, அவ இந்த வீட்டுக்கு சாப்பாடு இல்லைன்னு சொல்றது எப்படி? நான் வந்து இந்த வீட்டுக்கு மாமியார், நான் சொல்றேன் இந்த வீட்டில் சாப்பாடு இல்லை அப்படின்ற மாதிரி. உன் ஆட்சியில் என்ன 10 ரூபாய் அதிகமாகிறது, என் ஆட்சியில் நான் விற்கிறேன் 20 ரூபா அதிகம் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி போட்டி இதில் 20 ரூபா அதிகமாக விற்கிறேன்னு வித்துட்டு இருக்காங்க. ஆனால் நம்பணும் அண்ணா ஆட்சியில் வந்து சட்டம் ஒழுங்கு ரொம்ப சிறப்பாக இருக்கு. அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொன்னாங்க. ஏற்கனவே சொன்ன ஒரு பொண்ணை வந்து கையை காலெல்லாம் கட்டி கொலை செய்யப்பட்டு அது மாதிரி கிடக்குறாங்க வீட்டு பக்கத்தில் புதைச்சிருக்காங்க அப்படின்னு. இப்போ இன்னைக்கு இன்னொரு சம்பவம், நாகையில்
பெண்ணை வந்து அடித்து கொலை செய்து இருக்கிறார்கள். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அதாவது நடு ரோட்டில் பெட்ஷீட் போத்தி வந்து கிடக்குது. இவர் ஒரு சிங்க பெண் படை உருவாக்குனாரு. அதெல்லாம் எங்கே போச்சு? இருந்தால் தானம்மா வரும். ஏற்கனவே இந்த பிங்க் பேட்ரோலுக்கு ஸ்டிக்கரை வந்து ஒட்டிட்டு சிங்க பெண் படைனா எங்கே இருந்து வரும்? வராது. அது மாதிரி தான் ஏற்கனவே திமுக ஆட்சியில் நடந்த நலத்திட்டங்கள்லாம் இவங்க பேர், நல்லதெல்லாம் நடந்தால் இவங்க பேரில் எழுதிக்கிறது. நாங்கள் பண்ணோம். கெட்டதெல்லாம் பண்ணால் அது திமுக பேரில் எழுதுறது. ஸோ இப்போது ஒன்றும் இல்லை, இந்த கரூர்ல 41 பேர் செத்ததுக்கு பதறி அடிச்சுட்டு ஓடுனீங்களே, பச்சையா லாஸ்ட் பிரச்சாரத்துல கூட என்ன சொன்னீங்க? சிஎம் சார் என் மேல ஏன் இப்படி பழி போடுறீங்க அப்படின்னீங்க. இப்போ ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதுக்கு எப்படி பொறுப்பேற்றுட்டு தைரியமா முன்னாடி நிக்கணும், அதை எப்படி வந்து ஒழுங்குபடுத்தணும் அப்படின்றத திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள்கிட்ட இருந்து கத்துக்கோங்க. அவர் வந்து ரொம்ப தெளிவா அவருடைய நிர்வாகிகள் எல்லாரையுமே கூப்பிட்டு உட்கார வச்சு, நான் பொறுப்பேற்றுக்கிறேன், இந்த மாதிரி இந்த தேர்தலில் இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்றுக்கிறேன், நான் அப்டேட் ஆகிக்கிறேன், நான் இதோட நிற்க மாட்டேன், நான் அப்டேட் ஆகி இன்னும் சிறப்பாக நான் செயல்படுவேன், என்னை யாரும் நிறுத்த முடியாது, சூரியன் ஒரு நாள் உதித்தே தீரும், சூரியனை யாருமே தடை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்தபடியாக இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க? இன்ஃப்ளூயன்சரை வச்சு கேவலமாக இத்தனை கோடி செலவு பண்ணி மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தில் மனசில் சைக்கலாஜிக்கலாக அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி இங்கே பிரச்சனை நடக்குது, திமுக ஆட்சி சரியில்லை, திமுக ஆட்சி சரியில்லைன்னு சொல்லி பதிய வச்சு பிளைண்டா 3 ஸ்டேட்மெண்ட். இந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஊழல், அது இதுன்னு சொல்றாங்க. இப்போ இது எல்லாமே அப்பவே வந்து இவங்க ஆட்சியிலும் நடந்துகிட்டு தான் இருக்கு, விஜய் அவர்கள் ஆட்சியிலும் நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா இது ஏதோ திமுக ஆட்சியில மட்டும் நடக்கிற மாதிரி இந்தியாவில் இருக்க வேற எந்த மாநிலத்திலும் நடக்காத மாதிரி இவங்க வந்து ஒரு உருட்டி இருந்தாங்களே, நீங்க ஆட்சி ஏற்றுக்கும் போது ஏன் நடந்திருக்கு? இப்போ இந்த விஷயத்த அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, நம்ம சோசியல் மீடியாவில் கவனம் செலுத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சு இனி அதுலேயும் நாங்கள் கவனமாக இருப்போம். இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சியை எப்படி நம்ம வந்து சரிப்படுத்துறது, எங்கே நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், எங்கே மிஸ் பண்ணிட்டோம், அப்போ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணி ரெக்கவர் பண்ணணும். இப்போ இங்கே இது சரியில்லை. இப்போ உதாரணத்துக்கு சேகர் பாபு அவர்கள் வந்து முதலமைச்சர் தொகுதியை சரியாக வேலை செய்யவில்லை, அதனால்தான் இந்த மாதிரியான இழப்பு நம்மளுக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கட்சியிலேருந்தே, திமுகவுடைய கட்சியிலேருந்தே வந்து அதிருப்தியை தெரிவித்தாங்க. ஸோ இந்த மாதிரி வேற ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ், ஏன்னா நிறைய எனக்கு வந்து சில தகவல் வந்தது. அதாவது தாவைக்கால இருக்கக்கூடியவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த திமுக கட்சியில கொஞ்சம் வெயிட்டா வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவங்கள வந்து கவனிக்காம இருப்பாங்க. இப்போ இந்த ஒரு கட்சி சார்பாக கவனிக்காம இருக்காங்கன்னா அவனை தட்டி தூக்கி நம்ம கட்சிக்கு கொண்டு வா அப்படின்ற மாதிரியான வேலைகள்லாம், உள்ளடி வேலைகள்லாம் தாவைக்கா செஞ்சிருக்கு அப்படின்ற தகவல்லாம் நம்ம காதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரியாக எங்கெங்கெல்லாம் நம்ம கவனக்குறைவா விட்டுட்டோம் அதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ணி மீண்டு வரணும் திமுக அப்படின்னு அவர் சொல்றாரு. உங்களை மாதிரி ஐயோ என் மேலே பழி போட்டிங்களே, நான் பண்ணாத தப்பு அப்படின்னு பண்ண தப்புக்கு பொறுப்பை தாங்க ஓடுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பண்ணல. பொறுப்பு எப்படி ஏற்றுக்கிறதா, அது எப்படி ரெக்டிஃபை பண்ணுறதுன்ற தைரியத்தை நீங்கள் அவங்க கிட்டேருந்து கற்றுக்கோங்க. இதை தான் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார். நாங்கள் சீனியரு, எங்களை அட்வைஸை நாங்கள் உங்களுக்கு தரோம், எங்கள் அனுபவத்தை நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அப்படின்னாங்க. இந்த மாதிரி பார்த்து கற்றுக்கிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க அப்படின்றது தான் நான் வந்து இந்த நேரத்தில் விஜய் அவர்களுக்கு தெரிவிக்கிறேன். ஸோ இப்படியே நீங்கள் லேபிள் அடித்து எத்தனை வருஷம் ஓட்ட முடியும்? உங்க கட்சியை சார்ந்த பெண்கள்லாம் ஒன்றும் நீங்கள் 2000 ரூபாய் தரலன்னா, 2500 ரூபாய் தரலன்னா பரவாயில்ல, 6 சிலிண்டர் தரலன்னா பரவாயில்ல, நீங்கள் நகை போடலன்னா பரவாயில்ல, பட்டு புடவை கொடுக்கலன்னா பரவாயில்ல, தாய் மாமன் செய்யலைன்னா பரவாயில்ல, நீங்கள் ஆட்சி செஞ்சால் மட்டும் பாவம், இது எதுவுமே செய்யாமல் அவர் எதுக்குமா ஆட்சி பண்ணணும் நான் கேட்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்க ஒரு நடிகர் அப்படின்றக்காக அவர் வந்து முதலமைச்சராக உட்காந்துருக்கணும், ஆனால் அவர் எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை. அப்போ அவர் வீட்டிலே போய் உட்காந்துருக்கலாமே, அதுக்கு எதுக்கு அவர் முதல்வராகி இங்கே வந்து உட்காந்துருக்கணும்? இது அதை விட ரொம்ப மோசம் என்னன்னா, இவங்க தாவேக்கா வந்து ஆளுங்கட்சி அப்படின்றதுக்காக நிறைய பேர் ரொம்ப மோசமாக செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் உதாரணத்துக்கு நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அந்த பிளாக் கலரில் ஜீப்பு மாதிரி ஏதோ ஒரு கார் இருக்குது, நம்மளுக்கு அது பேரெல்லாம் தெரியாது. அந்த காரை கொண்டு வந்து ஒருத்தவங்க மேலே வந்து ஒரு ஆக்சிடென்ட் நடக்காது ஏற்றுற மாதிரி வராங்க. அவங்க கேட்குறாங்க ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னா, ரொம்ப தரங்கெட்ட தரமான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்தி அப்படி தாண்டா பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி பேசுறது, அது நல்லதுக்கு இல்லை, அது கட்சிக்கும் நல்லது இல்லை, பொதுமக்கள் கிட்ட உங்களுடைய பேர் அப்படின்றது இருக்க ரொம்ப மோசமாக தான் போகும். ஸோ ஏதோ நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், நம்ம அது ஒரு 108 இடத்தை எடுத்துட்டோம், அடுத்த 5 வருஷம் நம்ம தான் அப்படின்னா அதற்கு ஆப்பு வைக்கும் விதமாகவும் ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு வந்து இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்தில் 2029 பாராளுமன்ற தேர்தலோடு சேர்த்து சட்டமன்ற தேர்தலும் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு இன்னும் 3 வருஷம் டைம் கொடுத்துருக்காங்க, டைம் லிமிட். 2029க்குள்ளே சொன்னதெல்லாம் நிறைவேற்றினீங்கன்னா தப்பிச்சிட்டிங்க. இல்லை
ஸ்டாலின் அவர்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம். இன்றைக்கே பொதுமக்கள் நிறைய வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2500 போடுறேன்னு சொல்லிட்டு 1000 போட்டிருக்கீங்க. இன்னும் ஃப்ரீ பஸ் இஷ்யூ வேறு போயிட்டுருக்கு. எல்லா இடத்துலையும் டிக்கெட்டு கேட்குறாங்களா, இல்லை அதே விடியல் பயணம் தான் தொடருதா, இல்லை அந்த விடியல் பயணத்தை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா? இன்னும் 23 அமைச்சர்கள் போடாமல் இருக்கீங்க. 33 அமைச்சரில் 10 பேர் போட்டிருக்கீங்க. இன்னும் 23 அமைச்சர்கள் போடாமல் இருக்கீங்க. இந்த 23 அமைச்சர்களில் எந்தெந்த கட்சியிலேருந்து யார் யார் வரப்போறா, இல்லை உங்கள் கட்சியிலே யார் யார் வரப்போறா? அமைச்சர்களே இன்னும் போட்டு முடிக்கல. இதை போட்டு அவங்களுக்கான துறையை நீங்கள் செட்டில் பண்ணி அதுக்கான அதிகாரிகளை செட்டில் பண்ணி இதுக்கே 1 வருஷம் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் இன்னும் 2 வருஷம் தானே அவர் போட்டிருக்க கணக்குப்படி. ஸோ இதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கணும். ஸ்டாலின் அவர்கள் சொல்ற மாதிரி 2029 இந்த ஆட்சி வந்து முடிய போகுதா, பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகிறதா, இல்லை இது அடுத்து 5 வருஷம் தொடர போகுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.